சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு 2 படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்கங்க. அதில் ஒரு படம் தான் உங்களுக்கு தெரியும், சிபி சக்கரவர்த்தி, டான் பாரத்தினுடைய டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அதற்கான அறிவிப்பு வெளியாகிடுச்சு. அந்த படம் வருகிற 2027 பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. இன்னொரு படம், அந்த படத்தில் தான் வந்து கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடிப்பதாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இதை பண்ணுவதாக இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. அப்புறமா சில விஷயங்களால் அந்த படம் பண்ண முடியாத போயிடுச்சு. அதை சமீபத்தில் லோகேஷ் கனகராஜும் அதை ரிவீல் பண்ணியிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இப்போ இந்த படத்தை, அதாவது சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இணைந்து நடிக்கும் அந்த திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை நெல்சன் பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு. நெல்சன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜெயிலர் 2 படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. அப்போவே அவர் அந்த கதைகளை சொல்லி அவர் அப்ரூவல் வாங்கிட்டதாக தகவல் வந்திருக்கு. இந்த படத்திற்கான ஒளிப்பதிவாளராக ராஜு மேனன் புக் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவலும் வந்திருக்குங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2027 இறுதியில் கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான்.